ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற ஊதுபத்தி பாக்ஸ், அதுக்கப்புறமா சோப் பாக்ஸ் எல்லாம் தான் ரியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐடியாக்காக இது போல் மொபைல் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இது போல் பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எண்டு வரையுமே வந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து ரோஸ் தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எண்டு வரையுமே வந்து கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளிட்டர் இருக்கிற சைடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து இது போல் ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ணக்குள்ளே அந்த பெட்டல்ஸ் வரப்போ இது போல் மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணக்குள்ளே அந்த ரோஸ் வந்து ஷேப் வந்து அழகாகவே வரும். இப்போ எண்டு வரையுமே ரோல் பண்ணதுக்கப்புறம் எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு க்ரீன் கலரில் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை லீவ் ஷேப்பில் கட் பண்ணி அந்த ரோஸ்க்கு கீழே இது போல் 2 பீஸ் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து பண்ணக்குள்ளே டிசைன் மாதிரி கிடச்சிது இல்லையா, அதை வந்து மேலே இது போல் வந்து ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஒட்டிட்டேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, இது போல் மசாலாலாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வைக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த மசாலாலாம் கீழே வந்து கொட்டாமலும் இருக்கும். இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? செகண்ட் ஐடியாக்காக வந்து பார்த்திங்கன்னா, இதை போல் கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு 3 கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒரே மாதிரியான சைஸில் ஹைட் வந்து ஒரே மாதிரியாக இருக்க மாதிரி கட் பண்ணி கார்னரில் இது போல் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக அதே சைஸில் இருக்கிற இன்னொரு கார்ட்போர்டுமே மேலே வந்து ஒட்டிட்டேன். இப்போ பண்ணதை விட இதோட சின்ன சைஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கார்ட்போர்ட் கட் பண்ணி இந்த 4 பக்கத்துலேயுமே வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ட்ரா மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 4 சோப் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த சோப் பாக்ஸில் வந்து கலர் பேப்பர் வந்து கவர் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்ட் பீஸ்லேயுமே வந்து கலர் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு இதே போல் லென்த்தாக வந்து 2 கார்ட்போர்ட் பீஸில் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சோப் பாக்ஸ்லாம் வந்து ரெண்டு பீஸாக வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 4 கார்ட்போர்டை இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று இது போல் வச்சு ஒட்டிட்டு இதில் வந்து ஒரு கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்ட்போர்டை அந்த ட்ரா மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து இதே போல் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அப்புறமா அந்த சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். இதே போல் வந்து 2 பீஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே சைடில் இது போல் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா லென்த்தியாக வந்து கட் பண்ண அந்த கார்ட்போர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக 2 சைட்லையுமே வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான், வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து பண்ணிடலாம். இதில் நான் வந்து காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிராஃப்ட் திங்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக வந்து இதே போல் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பீஸை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கடைசியாக இருக்கிற அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே உள்ள சைஸ் இருக்குல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கீழே உள்ளது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரியும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி செல்லோ டேப் வந்து போட்டு ஒட்டிட்டோம்னா இதுக்குள்ளே வந்து ஹேர் பின் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்குள்ளே தொலையாமலும் இருக்கும். இப்போ வந்து ஃபோர்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? ஃபோர்த் ஐடியாக்காக இதே போல் வந்து டூத் பேஸ்ட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி இதே போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதை மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓப்பனில் இருக்க சைடு மட்டும் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பீஸை இது போல் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து மேலே இருக்கிற மாதிரியும் இன்னொன்று வந்து கீழே இருக்கிற மாதிரியும் வந்து ஒட்டி விட்டுறேன் ஃபுல்லுமே. இப்போ அந்த பாக்ஸு ஃபுல்லுமே வந்து ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணி ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை 3ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே இதே போல் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்து இதே போல் அவுட்லைன் மாதிரி வந்து போட்டு விட்டுட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் செடிலாம் இதே போல் வந்து போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான், நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபிஃப்த் ஐடியா வந்து பார்க்கலாமா? ஃபிஃப்த் ஐடியாக்காக வந்து இதே போல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறமா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக தர்மாகோல் பீஸை இதே போல் இந்த பாக்ஸ் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதே போல் வந்து வச்சு விட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரூட் இல்லைனா வந்து சாக்லேட்லாம் வாங்குறப்ப இருக்கும், அந்த பாக்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா இது போல் வந்து இயரிங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மேட்ச் பாக்ஸில் அதோடைய அந்த ரப்பர்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறப்ப தொலையாமல் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாமா? அடுத்த ஐடியாக்காக வந்து இதே போல் சாம்பிராணி பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த ஓப்பனாக இருக்கிற சைடில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன்.
இப்போ இந்த பாக்ஸில் வந்து அதில் கொஞ்சம் பீஸ் மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டில். இதே போல் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வெளியில் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது வெளியே வந்து பிளாக் கலர் பேப்பரும் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபெவிகால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கலர் பேப்பர் இதுக்குள்ளே இந்த 4 சைடுமே வந்து ஒட்டி விட்டுறேன். அடுத்ததாக வந்து பிங்க் கலர் பேப்பரை இதே போல் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதே போல் மடிச்சுட்டு 3 டைம் வந்து மடிச்சுக்கோங்க. இதே போல் 3 டைம்ஸ் மடித்ததுக்கப்புறமா இதை வந்து பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 பீஸ்லேயுமே வந்து பெட்டல் ஷேப்பில் இதே மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வந்து குட்டியாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பீஸ் அப்புறம் 3 பீஸ்னு ஆர்டர் வைஸில் வந்து ஒரு 4 பீஸ் வரையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க தனியாக. அடுத்ததாக வந்து இதுக்கு கேப்பில் வந்து கொஞ்சம் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பெண்ட் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா அந்த பெட்டல் ஷேப் வந்து அழகாகவே வந்து தெரியும். இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த 2 பெட்டல்ஸ் மட்டும் குட்டியாக இருக்கும். அதை மட்டும் இதே போல் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இல்லையா, அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சைஸ் அதுக்கப்புறம் மீடியம் சைஸுங்கிற மாதிரி ஆர்டர் வைஸில் இது போல் வச்சு ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரோஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் செடி தான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து க்ளூ யூஸ் பண்ணி இதே போல் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இதே போல் குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சுட்டு பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக இதே போல் பீட்ஸ்லாம் வந்து கீழே வந்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் தர்மாக்கோல் பால்ஸை இதே போல் வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுட்டு அதுக்கு சைடில் வந்து ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா துணிலாம் வாங்கினா இதே போல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷீட் இருக்கும், அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் வந்து கவர் பண்ணிட்டோம்னா ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். இது வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் ஐடியாவாக கூட வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து 7th ஐடியா பார்க்கலாமா. 7th ஐடியாக்காக இதே போல் ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பிளாக் கலரில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு சிம்பிளாக இதே போல் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் டாட் மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா த்ரெட்லாம் தீர்ந்து போனால் இதே போல் வேஸ்ட் ரோல் இருக்கும், அதில் வந்து 3 பீஸ் கட் பண்ணி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். இது நல்லாவே காய்ச்சதுக்கப்புறமா டபுள் சைட் டேப் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இதே போல் செயின்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறப்ப ரொம்பவே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 8th ஐடியா வந்து பார்க்கலாமா. ஸோ லாஸ்ட் ஐடியாக்காக இதே போல் 2 பாக்ஸ் வந்து குட்டியாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாக்ஸில் வந்து கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அந்த தைலம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் டிசைனுக்காக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதே போல் ஐஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஸ்மைலி மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இதுக்கு பின்னாடியுமே வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணி வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெண்ணெல்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் ஆர்கனைஸ் பண்ணிக்கக்குள்ள தொலையாமலும் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.